ஹாய், வெல்கம் டு பிரகீட்ஸ். பிரகீட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபின்னுக்காக அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு டிரைவான ஒரு ஃபுட்டு தான். அங்கே வந்து இது செய்கிறாங்க. இங்கே நம்ம இதை வந்து மோர் குழம்புன்னு சொல்கிறோம். ஆனால் வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி போட்டு அதை தான் வந்து நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்புன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே வெண்டைக்காயில் இருக்கிற விதை இருக்குல்ல, உள்ள விதை வெள்ளை கலரில் முத்து மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு அவங்க வந்து மோர் குழம்பு செய்கிறாங்க. அந்த விதை வந்து எதில், இந்த வெண்டைக்காயில் முத்துன வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற விதையை வச்சு தான் வந்து அவங்க சமையல் செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நேரம் எல்லாமே வந்து நல்லா பிஞ்சாக இருந்துச்சு. முத்துனது வந்து 1-2 தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள். இதில் நிறைய மெரிட்ஸ் இருக்குது. என்னென்னன்றதை வந்து நான் சொல்கிறேன். சின்ன வயசுலலாம் வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா போடுவோம், இன்றைக்கி சாப்பிட்டு போ அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க தெரியுமா. அது ஆக்சுவலி மேக்ஸுக்கு மட்டும் லிங்க் கிடையாது, மொத்த மூளைக்குமே. வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபோலேட், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் விட்டமின் சி, இதெல்லாம் வந்து பிரெயினை பூஸ்ட் பண்ணுமா. சரி, ஓகே, இது குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு இல்லை அந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, எல்லோரும் இப்போ மாட்டிகிட்ருக்கிற ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுமா. அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்து ஸ்ட்ராங் ஆக்குதான். அது மட்டும் இல்லாமல் ஃபர்டிலிட்டியை சப்போர்ட் பண்ணுதான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த வெண்டைக்காவை தண்ணியில் ஊற வச்சு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலைல அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து கருப்பையை கூல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸையும் ஸ்ட்ராங் ஆகுதான். ஸோ இது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன் தான் சொல்லணும். ஏன் இதை நான் மெடிசன் சொல்கிறேன்னா, இதில் அவ்வளோ மெரிட்ஸ் இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆனவங்க கூட இதை அடிக்கடி சாப்பிடும் போது இதில் நிறையாவே ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ உங்களோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது கம்ப்ளீட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ஓகே. வெண்டைக்காவை நான் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிடுவேன், ஏன் இப்படி செஞ்சு சாப்பிட்ணும், இப்படி சாப்பிட்டா என்ன மெரிட் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்மக்கிட்ட இருக்கிற பழக்கம் என்னென்னா, முத்துன வெண்டைக்காவை தூக்கி போட்டுருவோம், இல்லைனா வாங்கவே மாட்டோம். கடையிலே உடச்சி பார்த்து பிஞ்சாக இருக்கிறத வாங்கிட்டு வருவோம், முத்துனதை வாங்க மாட்டோம். ஒரு வேளை முத்துனது மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வந்தது முத்திருச்சு, இல்லை முத்துனதான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதோட சீடை வச்சு இதை செய்யலாம். இது மூலமாக இன்னும் நிறைய மெரிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேன். வெண்டைக்காய் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற சீடில் யூஸ்வலாக இருக்கிற நியூட்ரிஷனை விட அதிகமாகிடுமா. அயன், மேக்னீஷியம் இதெல்லாமே வந்து டபுள் ஆகிடும். ஸோ அதை மட்டுமே எடுத்து குக் பண்ணி சாப்பிட்றாங்க மகாராஷ்டிராவில். ஒரு விஷயத்தில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. அதில் நல்லது இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளும் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இனிமேல் இதை எப்படி செய்யலாம், இந்த ரெசிபி நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முத்துன வெண்டைக்காவை எடுத்துகிட்டு அதை உள்ள சீடை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அது வெடிக்க ஆரம்பிக்கும், அதுதான் வந்து ரைட்டான ஸ்டேஜ். அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு கோர்ஸாக ஒரு மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். மசாலானா அந்த மாதிரி மசாலாலாம் கிடையாது. இதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் சீரகம், அப்புறம் பூண்டு, இதெல்லாத்தையும் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். ஓரளவுக்கு அரைச்சி ரொம்ப உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சிக்கலாம் தண்ணியை. நான் வந்து அரைக்க தான் போகிறேன், கோர்ஸாக அரைக்க தான் போகிறேன் அப்படின்றதுக்காக தேங்காவை வந்து சிறுசிலாக உடச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருவி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்லலாம் எப்படி வந்து மோர் குழம்பு செய்வோமோ அதே தான் இதுவும். மோர் குழம்பு வந்து நம்ம ஊரில் வெண்டைக்காயில் செய்யலாம். வேறு என்ன செய்வாங்கன்னா, பூசணிக்காய் மோர் குழம்பு அப்படின்னு செய்வாங்க. இதை தாண்டி பொதுவாக நீங்கள் நார்த்துக்கு போயிட்டிங்கனாலே
கடி அப்படின்னு ஒன்று செய்வாங்க. அதுவும் வந்து மோர் குழம்பு மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து சப்பாத்தி கூடலாம் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் செஞ்சுட்ருக்கேன். இது வந்து ரைஸை விட சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி நான் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு காமிச்சேன். லாஸ்ட்டாக காட்டியிருப்பேன். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, குழம்புனா அந்த மோர் குழம்பு இருக்குல்ல, அதை வந்து திக்காக்கணும். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி இதில் வேறு எந்த ஒரு மசாலா வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அரைச்சது அது வந்து திக்காக்காது குழம்ப. ஸோ வந்து திக்காக்கணுன்றதுக்காகவும், இன்னொன்று இதோட இதில் லைட்டாக புளிப்பு ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தயிர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதில் கடலை மாவு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கலந்து, வேணும்னா உங்களுக்கு தயிர் திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. நல்லா கலந்து எடுத்து உரமாக வச்சிடலாம். இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக ஸ்டவ்வுக்கு போயிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கிற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வெண்டைக்காவோட விதை, அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மஞ்சத்தூள், உப்பு, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சதெல்லாம் ஒன்றா கலந்து கொதிக்க விடுறது தான் மேட்ரு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இந்த குழம்பு முடிச்சிடலாம். எனக்கு அது டைம் இல்லைன்னா கூட இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நல்லா கொதிக்கும். நல்லா வந்து திக்காகும். இப்போவே இதுவே ஆல்மோஸ்ட் திக்காகிடும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காகும். இந்த அளவுக்கு நல்ல நுரையெல்லாம் விட்டு கொதிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த தயிரும் கடலை மாவும், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும். கொதித்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். இதை ப்ரிப்பரேஷனுக்கெலாம் ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். ரொம்பலாம் இல்லை, டக்குன்னு முடிஞ்சிடும். 5 மினிட்ஸே அதிகம் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கிறதுக்கு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அப்படியே விட்டோம் அப்படின்னா கீழே போய் சேவ் ஆகிட்டு மேலே தண்ணி மட்டும் நின்று அப்படி தெளிவாக நிற்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு தான் சர்வ் பண்ணணும். மீன்வைல் இங்கே சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அம்மா தான் வந்து வடித்து கொடுத்தாங்க. இட்ஸ் டைம் டு சர்வ். இது வந்து நம்ம வந்து எல்லாமே காரமாக புளிப்பாக அப்படி சாப்பிட்ற ஆள். ஆனால் நீங்கள் நார்த் சைட்லாம் போனீங்கன்னா ரொம்ப சப்புன்னு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மோர் குழம்பு எப்படி இருக்கும் அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் பிடிக்கும். நான் வந்து எக்ஸாக்ரேட்லாம் பண்ணல. இது வந்து அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதில் நிறைய மெரிட்ஸ் இருக்குது. ஸோ என்னைக்காச்சும் உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.